வந்துச்சு ப்ரோ, எல்லாம் வந்துச்சு ப்ரோ. ஏன்னா மல்டிபிள் பேட்சஸ் போதும், அதனால தான். ஓகே ப்ரோ. இன்கேஸ் ஏதாவது வரலாம் டிஎம் பண்ணுங்க, நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாவது ஆக்சிஸ் வரல, ஆக்சிஸ் டிக்ளைன் ப்ரைவேட் அந்த மாதிரி எது வந்துச்சுனாலும் எனக்கு உடனே சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ ஒரே ஒரு வாட்டி வில் சி அபவுட் டெய்ல்வின். ஓகேங்களா? ஸோ லைக் ஓகே, நாட் டெய்ல்வின். ஸோ கம்ப்ளீட்டாக சிஎஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வில் ஸ்டார்ட். ஓகேங்களா? முக்கியமாக சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் கவர் பண்ணிடலாம். ஸோ அது கவர் பண்ணிவிட்டு ஐ டெல் அபவுட் வில் ஸ்டார்ட் வித் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அது பிரச்சனை இல்லை, வில் சி அபவுட் அசைன்மெண்ட்ஸ் அட் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் பார்த்தோம். இதில் எல்லாமே லைக் இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே யூ கேன் ஸ்டார்ட் ரீடிங் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் செலக்டர் டிக்ளரேஷன், இது ரெண்டும் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கலர் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஃபாண்ட்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது. நான் இதை திரும்பி திரும்பி சொல்கிறேன். ஸோ கலர் பிக்கர் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒன்று பார்த்துருந்தோம், ஃபாண்ட் ஷேர்ன்றது லோக்கல் ஃபாண்ட்ஸ். இது வரைக்கும் சிடிஎன்னா போட்டோம். ஓகேங்களா? அதேமாரி லோக்கலாக எப்படி வந்து போட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் மொத்தமே 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஒன்று டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒன்று கலர் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் பேக்ரவுண்ட் லைக் பாக்ஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 10 ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸையும் டெய்ல்வின்ல வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி சிஎஸ்எஸ்ல பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே கிளாஸ் செலக்டர் வச்சு பண்ணுறது தான். நம்ம கிளாஸ் செலக்டர் வச்சு என்ன பண்ணியிருந்தோம், லைக் அதே விஷயம் தான். அதே விஷயத்த வந்து we have converted into டெய்ல்வின். கரெக்டாக? ஸோ நம்ம நார்மலாக வந்து சிஎஸ்எஸ் எழுதுகிற மாதிரி கிளாஸ் செலக்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி அதோட ஸ்டைல்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக அதுலேயே வந்து வி ஸ்டார்டட் ஸ்டைலிங். அதுதான் வந்து டெய்ல்வின். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்ல்வின்லேயே பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல். இன்னைக்கு வில் சி அபவுட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸ்பேஸ் இருக்கா பார்க்குறேன். ஸ்பேஸ் இருக்கா? ஓகே. ஸோ முக்கியமான கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதோட முக்கியமான ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் மாடல் பற்றி. ஸோ லைக் பாக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா 5 ப்ராப்பர்ட்டிலே நல்லா ஷுவர் ஷார்ட்டாக இருக்கணும். வித்து, ஹைட்டு, மார்ஜின், பேடிங், பார்டர், மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி தான் கால் பாக்ஸ் மாடல். இது வந்து எல்லா ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் மேபி பேராகிராஃப், இட் கேன் பி H1. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா எலமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த 5 ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதை நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஸோ கிட்ட எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே இங்கே இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா H1. கரெக்டாக? இது வந்து பேராகிராஃப். ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போயிட்டு யூ ட்ரை டு இன்ஸ்பெக்ட் இட். இது வந்து இதில் மட்டும் பார்க்க முடியும், நீங்கள் குரோம்லையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த பாக்ஸில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். மார்ஜின், பார்டர், பேடிங், வித் அண்ட் ஹைட். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டி இஸ் கால் பாக்ஸ் மாடல். ஃபார் எவ்ரி ப்ராப்பர்ட்டி தேர் வில் பி அன் பாக்ஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ இதான் பாக்ஸ் மாடல். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, எப்போ வந்து மார்ஜின் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து பேடிங் யூஸ் பண்ணணும். இப்போ 2 கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், நான் அதனால தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு கண்டென்ட், ஒரு கண்டெய்னர் இருக்குது, இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐ கீப் இட் லைக் கலர் வச்சுக்கலாம், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ மேபி வில் கீப் திஸ் இன்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 கண்டெய்னருக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே, ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு யூஸ் மார்ஜின். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கு பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? பாக்ஸ் மாடலை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஸோ நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக இதோட அவுட்லைனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் சொல்கிறேன். இதே வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஸ்பேசிங் கொண்டு வரணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ சும்மா அலோன் இருக்குது. அலோவுக்கு ஒரு பாக்ஸ் மாடல் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இந்த அலோ வந்து இந்த அலோ வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஸ்பேசிங் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் பேடிங் யூஸ் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும், எப்போ பேடிங் யூஸ் பண்ணணும், எப்போ மார்ஜின் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்டர். ஓகேங்களா? ஸோ பார்டர்ன்றது இப்போ இந்த கண்டெய்னர் இருக்குன்னா இந்த கண்டெய்னர் சுற்றி அந்த மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் நடுவில் இருக்க லேயர் தான் பார்த்தீங்கன்னா பார்டர். ஓகேங்களா? இந்த பார்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பார்டர் கர்வ் பண்ணலாம், இந்த பார்டரோட வித் இன்க்ரீஸ் பண்ணலாம்,
இந்த மாதிரி வந்து 3 விஷயம் பண்ணலாம். பார்டரோட கலர் கொடுக்கலாம். இவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ பார்டர் ரேடியஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ். இதை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண ஃபேமஸ் இல்லை, லைக் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த கர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, இதான் பாக்ஸ் மாடல். அண்ட் வித் அண்ட் ஹைட் வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஹைட் டாப் அண்ட் பாட்டம், வித் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேஅவுட்ஸ் வந்து எதுக்கு தேவை, இதுதான் வந்து ரொம்ப கோர் கான்செப்ட் ஆஃப் அவர் சிஎஸ்எஸ். ஸோ லேஅவுட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் லேஅவுட்ஸ் வந்து லைக் ரெஸ்பான்சிவ் வெப் பேஜஸ் வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஃபோன் சைஸஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஃபோன் சைஸஸில் வந்து ஒரு கார்டு இருக்கணும், லைக் அடுத்தடுத்த சைஸஸ் போகும்போது நம்ம வெப்சைட் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளெக்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லை கிரிட்டை வச்சு பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். கிரிட்ல பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டோல்ட் யூ செப்பரேட் மெத்தட் டு அப்ளை கிரிட். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் மறக்கவே கூடாது. ஸோ நம்ம திரும்பி பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் பண்ணும் போதே கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் டவுட் இருந்தால் கூட கிளாஸ் முடிச்சோடனே கேளுங்க, ஐ வில் டெல். ஓகேங்களா, கிரிட் பற்றி இன்கேஸ் டவுட்ஸ் இன்னும் இருந்துச்சுன்னா கூட ஐ வில் ட்ரை டு மேக் சம் கிரிட் ஃபார் யூ. ஓகேங்களா, ஓகே. இப்போ அதர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ கெப்ட் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது திரும்பி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ மீடியா கோரி நம்ம அன்றைக்கி பார்த்தோம். இருந்தாலும் ஐ வில் ஷோ யூ வித் த கோட். மீடியா கோரி அண்ட் ஓவர்ஃப்ளோ வந்து ஒரு 2 minutes ஐ டெல். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இது வந்து பாக்ஸ் சைசிங். ஓகேங்களா, ஸோ பாக்ஸ் சைசிங் பற்றி ஐ வில் டெல் யூ. அண்ட் இன்னும் கொஞ்சம் செலக்டர்ஸ் நம்ம பார்க்கல, அந்த செலக்டர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வில் சி அபவுட் பாக்ஸ் சைசிங். ஓகேங்களா, ஓகே. பாக்ஸ் சைசிங் பற்றி பார்த்துடலாம். பார்த்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா லைக் அதுக்கப்புறம் அதை சுற்றி சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதுவுமே வில் கவர். ஸோ இது முடிச்சுட்டோம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லைக் ஷேடோ அண்ட் நான் ஷேடோ வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் ஐ வில் டெல் யூ அபவுட் பாக்ஸ் ஷேடோ அண்ட் ட்ராப் ஷேடோக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அது ரெண்டும் எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி. கர்சர். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் மவுஸை கொண்டு வரும்போது கர்சர் வந்து அந்த பாயிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு எதுக்கு கர்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஐ கிவன் கம்ப்ளீட் ஐடியா அபவுட் ட்ரான்சிஷன் அண்ட் அனிமேஷன். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். வில் ஸ்டார்ட் வித் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ட்ரோ. ஓகேங்களா, இன்னைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ட்ரோ பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்லேருந்து வில் ஸ்டார்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஸோ என்னோட அஜெண்டா இதுதான். ஸோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 13. ஐ வில் ட்ரை டு கிரியேட் அ நியூ ஃபைல் இன்னைக்கு, எனக்கு நியூ தியரி கான்செப்ட்ஸ். ஸோ அப் டு டேட் கோட் புஷ் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே. ஓகே, இதில் முக்கியமானது நான் சொல்லியிருந்தேன், இதில் வந்து நம்ம லோக்கல் ஃபாண்ட்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோவில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சிடிஎன் மூலிமா நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன், கூகுள் ஃபாண்ட்ஸ்லேருந்து எப்படி சிடிஎன் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், லிங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறது அப்படின்றது. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இது நம்ம அப்கமிங் கிளாஸஸில் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் ஃபாண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறது அது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா லைக் ட்ரை டு பிரஷ் இட் அப். ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் HTML நான் என்ன சொல்லியிருக்கேன், எமர்ட் யூஸ் பண்ணுறது. HTML:5. ஓகேங்களா, இதான் நம்ம எமர்ட். ஸோ இது வந்து பாய்லர் பிளேட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இன்னைக்கு டைட்டில் டேக் பார்த்தோமா, டே 13. ஓகேவா, ஸோ 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ஹெட்டிங், ஒன்று வந்து பாடி. பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூல் பி ஹேவிங் ஆல் த கண்டென்ட்ஸ். ஸோ ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூல் ஹேவ் நான் ரிலேட்டட் டு வெப் பேஜ். ஓகேங்களா, ஸோ அப்படி கிடையாது, யூல் பி ஹேவிங் மெட்டா டேக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த வெப் பேஜ். ஓகேங்களா, கண்டென்ட்ஸ் எல்லாமே பாடிக்குள்ளே போகும். ஸோ ஓகே, ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட் வித் லைவ் சர்வர். ஓகே, ஓகேங்களா, டே 3 வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா மீடியா கோரி பார்த்துருப்போம். ஸோ இந்த கண்டென்ட் தான் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 டைப்ஸ். ஓகேங்களா, இன்லைன் அண்ட் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ஸோ இன்லைன் எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட சைஸை மட்டும், தேவையான சைஸ் மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேட்டகரிக்குள்ள தான் வரும். எல்லா HTML எலமெண்ட் ஒன்று வந்து இட் வில் பி அன் இன்லைன் ஆர் பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேங்களா, ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்னா ஃபுல் சைஸ் ஆஃப் த வித்தை வந்து எடுத்துக்கும், வித் நைட் ஆஃப் த ஸ்க்ரீனை வந்து எடுத்துக்கும். அதான் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். இது இன்லைன் எலமெண்ட்னா எவ்வளோ சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸை மட்டும் தான் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேன், இந்த மாதிரி இமேஜஸ், இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே இன்லைன் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா,
ஸோ இப்போ இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட். இப்போ சைசிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. இன்டென்சிவ், எக்ஸ்டென்சிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டென்சிவ்னா என்னன்னா டிஃபால்ட் சைசிங். ஒன்று நான் சொல்லியிருக்கேன் எல்லா எலமெண்ட்ஸும் ஒன்று இந்த 2 கேட்டகரிக்குள்ள தான் வரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் சைஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்டர்னல் சைஸ் கொடுக்கும்போது லைக் அந்த நார்மல் சைசிங் வந்து லைக் இன்டென்சிவ் சைஸ் வந்து மாறிடும். ஸோ அப்போ என்ன பிரச்சனை வரும்னா 2 பிரச்சனை வரும். ஒன்று வந்து ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் வரும், ஒன்று வந்து மீடியா குவரி. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கண்டிஷனை சால்வ் பண்ணுறதுக்கு தான் லைக் தேர் இஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ அதான் முக்கியமான 2 கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோன்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேஜ் ரன் பண்ணுறேன் உங்களுக்கு லைக் ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு அடுத்த 2 கான்செப்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து வித் அண்ட் ஹைட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து இந்த டிவ் அவுட் வெளியே போயிடும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஐ டோல்ட் யூ சம் ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ வந்து விசிபிளாக இருக்கும். அது தவிர்த்து ஆட்டோ, அப்புறம் லைக் ஸ்க்ரோலு, அப்புறம் ஹிடன். ஓகேங்களா? இந்த 4 ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் இந்த ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி ஆகுதுன்னு சொல்லி. ஓவர்ஃப்ளோ தெரியுதுங்களா? அது ரொம்ப இதுவாக இருக்கு. தெரியுதா? நம்ம எக்ஸ்டென்சிவா சைஸ் கொடுக்கும்போது அந்த கண்டெய்னருக்கு கண்டென்ட் வந்து அந்த கண்டெய்னர் விட்டு வெளியே போகுது பாருங்களேன். இதுதான் வந்து ஓவர்ஃப்ளோ கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். நம்ம இனிமேல் எல்லாமே டெய்லிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூ கேன் கிவ் சம் ப்ராப்பர்ட்டி கால் ஓவர்ஃப்ளோ. இந்த ஓவர்ஃப்ளோல 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்று ஆட்டோ, ஹிடன், கிளிப்பு, விசிபிள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா ஹிடன் கொடுத்தீங்கன்னா அந்த ஓவர்ஃப்ளோ கண்டென்ட் வந்து மறைஞ்சு போயிடும். பாருங்க மறைஞ்சு போயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் வே டு சால்வ் திஸ். ஸோ செகண்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா so you can give again I mentioned it. You can give scroll இல்லனா வந்து ஆட்டோன்னு கொடுத்துக்கலாம். சாரி ஆட்டோ. ஸோ இப்படி போட்டுக்கலாம். எல்லாமே இதுக்குள்ள வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் தான். ஓவர்ஃப்ளோ ஹிடனுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு கிவ் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. ஓகேங்களா? ஸோ பாருங்க தேவையான போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் பார் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? இதான் ஆட்டோ. ஸோ இதே வந்து லைக் டிஃபால்ட்டாக விசிபிளாக இருக்கும். ஸ்க்ரோலுக்கும் ஆட்டோக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸ்க்ரோல் என்ன வேணா எப்போலாம் தேவையில்லாத நேரத்துக்கு கூட வந்துடும். ஓகேங்களா? ஆட்டோன்றது பார்த்தீங்கன்னா எப்போ தேவையோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பாரே வந்து கண்ணுக்கு தெரியும், இல்லைனா கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஸ்க்ரோல் கொடுத்துருக்கனால ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. ஸோ ஆட்டோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா வந்து எப்போ தேவையோ அது மட்டும் அப்போ மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வருது ஆக்சுவலாக வித்து கம்மியாக இருக்குது. இன்கேஸ் பெரிய ஓவர்ஃப்ளோ நடக்கும் போது லைக் கொஞ்சம் வித்த நைட்டு பெருசாக கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு அந்த மாதிரி கூட வந்துடும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் ஆன் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அண்ட் ஹிடன். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. அதுக்கப்புறம் மீடியா கொரி. நிறைய பேருக்கு இன்னுமே டவுட் இருக்கும். மீடியா கொரியில நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு மின் வித் மேக்ஸ் வித் ஓரியன்டேஷன், காம்பினேஷன் பண்ணுறது, அண்ட் ஆர் நாட், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம். பட் பேசிக்காக எதுக்கு மீடியா கொரி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்பேஜை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் swiggy.com எடுத்துக்கோங்க. வில் கோ வித் swiggy.com. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஃபோன் சைஸில். இப்போ சின்ன சைஸ் பண்ண பார்ப்போம். ஸோ ஸோ மேபி இப்போ பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வித் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி சென்னை இதுக்கு நான் 300 கொடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? ஸோ பார்த்தீங்களா அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் பாருங்க. சைஸ் எவ்வளோ சின்னதாக மாற்றுது பார்த்தீங்களா ஃபோனில் வரும்போது. ஸோ இதே கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பாருங்க. தெரியுதா? இந்த சைஸை எப்படி கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இந்த H1ஓட சைஸை வந்து ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாக 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 எப்படி சைஸஸை வந்து கம்மியாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் சம்திங் கால் மீடியா கொரி.
மீடியா query வச்சுட்டா we can reduce all the sizes. ஸோ இதில் வந்து நீங்கள் min width and max width வச்சு கொடுத்துக்கலாம், or else you can do with orientation and also you can do it with combination. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதேமாரி நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா min width and max height, min width and இந்த மாதிரி கம்பைன் பண்ணுவாங்க, அதே மாதிரி இப்படி கம்பைன் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி சேர்த்து கம்பைன் பண்ணக்கூடாது, ஓரியன்டேஷன் அண்ட் லேண்ட்ஸ்கேப்னு கம்பைன் பண்ணக்கூடாது. இதில் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் பண்ணணும் அண்ட் அண்ட் ஆரில். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான மீடியா query வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த மீடியா query அப்ளை ஆகாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான் எப்படி மீடியா query அப்ளை பண்ணணும் டெய்ல்வின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி கிளாஸஸ் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக டெய்ல்வின்ல மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மீடியா query பார்த்தீங்கன்னா டெய்ல்வின்ல பார்த்தீங்கன்னா SM, MD, LG, 2XL, XL, 2XL இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் டெய்ல்வின்ல. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக லைக் இதை நீங்கள் மைண்டில் வந்து மேப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறதுக்காக உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ எஸ்எம்மில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆக்சுவலாக இதுதான் கடைசி ஃபோன். ஓகேங்களா? 640ன்றது லைக் டபுள் டைம் அந்த ஃபோன் இது பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக இங்கே தான் ஃபோன் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து எம்டி பார்த்தீங்கன்னா வந்து டேப்லெட்டு, ஸோ லேப்டாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, இதுக்கப்புறம் 4K டிவி ஆர் தேட்டர் சம்திங் லைக். ஓகேங்களா? ஸோ டெய்ல்விண்ட் இஸ் ஆல்வேஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜீரோலேருந்து பார்த்தீங்கன்னா அப் டு 640 அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மொபைலுக்கு போயிடும். ஸோ ஆர்எல்ஸ் ஃபோனுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு போயிடும். நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே டிஃபால்ட்டாக இப்போ இந்த அப்ளை பண்ணுற பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு. ஸோ நீ இன்கேஸ் மாற்றவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேக்ரவுண்டை நான் மாற்றவே இல்லை, எஸ்எம்லேயும் மாற்றலை, எம்டிலையும் மாற்றலை, எல்ஜிலையும் மாற்றலை, எக்ஸ்எல்லையும் மாற்றலைன்னா இந்த ஜீரோவில் ஆரம்பிச்சு இப்போ கொடுத்துருக்கோம்ல இந்த பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்க்ரீன்லையும் அதே தான் இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து எம்டியில் மாற்றணும். ஓகேங்களா? எம்டியில் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும், எம்டி இந்த கோலன் வச்சு பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ மேபி க்ரீன். ஸோ பார்ப்போமா க்ரீன் மாறுதான்னு சொல்லிட்டு. வில் கோ டு அவர் டே. பார்த்தீங்களா சின்ன ஸ்க்ரீனில் வருது. மேபி ஐ வில் ஷோ யூ வித் த சைஸ். ஸோ அப்போ இனிமேல் நல்லா புரியும். பாருங்க 300 இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. இட்ஸ் கோயிங் டு பி 300, 600, 700. தெரியுதுங்களா? எம்டிஸ் நான் என்ன சொன்னேன், எம்டியோட பிரேக் பாயிண்டோட சைஸ் என்ன சொன்னேன், எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 786, சாரி 68. ஸோ இந்த பாயிண்டில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பாயிண்ட்லேருந்து அதுக்கு மேலே. அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் எல்ஜியில் அதுலலாம் மாறல, 1200லாம் மாறல, ஏன் அப்படின்னா இங்கே கொடுக்குற ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் இருக்க எல்லா ஸ்க்ரீன்ஸ்க்குமே அப்ளை ஆகும். நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்படி தான் வந்து டெய்ல்வின்ல வந்து மீடியா query கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதோட ஃபாண்ட் சைஸ் எம்டியில் மாற்றணும் அப்படின்னா எம்டியில் யூ கேன் கிவ் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ சாரி ஃபாண்ட் சைஸ்னா டெக்ஸ்ட் கரெக்டாக. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து யூ கேன் கிவ் சம்திங் லைக் எல்ஸ் ஆல்சோ வாட். தெரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ சின்னதாக நீங்கள் எதுவுமே கொடுக்கல, மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகேங்களா? மொபைலில் ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றலைன்னா அதே தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்லையும் அப்ளை ஆகும். இவ்வளோ தான் வந்து மீடியா query. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is two things. ஓகேங்களா? ஓகே, நான் இது வரைக்கும் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து மீதி செலக்டர்ஸ்லாம் பற்றி சொல்லலை. ஸோ நம்ம இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்டர் மட்டும் தான் பார்த்தோம். பட் ஐ டோல்ட் யூ தட் ஐ வில் நாட் மிஸ் எனி ஆஃப் த செலக்டர்ஸ் இன் த சிஎஸ்எஸ். கரெக்டாக? ஸோ நான் மீதி எல்லா செலக்டர்ஸ் பற்றியும் சொல்கிறேன், பட் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே யூஸ் கிளாஸ் செலக்டர். ஓகேங்களா? ஸோ அதோட யூஸ் கேஸும் சொல்கிற மீதி செலக்டர்ஸ் எப்போ வரும் அப்படின்றத. ஆனால் மோஸ்ட்டாக ஒரு செலக்டரை வந்து ட்ரை டு ஃபிக்ஸ் அண்ட் லைக் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாஸ் செலக்டர் போட்டோம்னா எப்படியும் டெய்ல்வின் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் நேட்டிவ் சிஎஸ்எஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ வெனிலா சிஎஸ்எஸ் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ ஹெட்டிங் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணிவிட்டு மேபி டே 12லே போட்டுக்கலாமா? நோ, வில் கிரியேட் அ நியூ சிஎஸ்எஸ் ஃபைல் டே 13.css சொல்லிட்டு ஸோ இதில் டாட் வச்சு ஹெட்டிங்னு சொல்லிட்டு போட்டு யூ கேன் கிவ் கலர்.
சரி இது மாதிரி பண்ண போகிறதில்ல, பட் ஆனாலும் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து கிளாஸ் செலக்டர் வைக்கிறதுனால தான் டாட். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிளாஸ் செலக்டர் வைக்கிறதுனால தான் டாட். சாரி, இப்போ நம்ம எதில் கோட் பண்ணிட்டு இருக்கோம்? ஓகே ஓகே, I'll just create some content over here. Paragraphல some lorem ipsum போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் செலக்டர் போட்டு ஹெட்டிங் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டைல் இட் அண்ட் எப்படி லிங்க் பண்ணோம். ரெண்டாவது எமௌண்ட்டு நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எமௌண்ட் இஸ் HTML5. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஷார்ட்கட்ஸ் டு கிரியேட் திஸ் டெம்ப்ளேட், பட் ஆனால் லைக் ட்ரை டு யூஸ் திஸ் எமௌண்ட். ஓகேங்களா? செகண்ட் எமௌண்ட் என்ன பார்க்க போறோம்னா, இட் இஸ் CSS5. ஓகேங்களா? சாரி, CSS லிங்க் CSSன்னு சொல்லிட்டு இது வந்து HTML பாய்லர் பிளேட் கிரியேட். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இது வந்து லிங்க் CSS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ற எமௌண்ட். ஓகேங்களா? இது என்ன பண்ணும், இட் வில் கிரியேட் a link tag to link the HTML and CSS. ஓகேங்களா? சரி இதை எப்படி யூஸ் பண்ணலாமா? ஸோ லிங்க் CSS, இதில் வந்து hrefல நீங்கள் CSS ஸ்டைலோட பாத் கொடுக்கணும். /CSS day 13. கரெக்டா? இந்த ஃபைலில் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ day 13 பார்த்தீங்களா, ஸ்டைல் அப்ளை ஆகும். ஓகே ஓகே, ஸோ இது வந்து நம்ம கிளாஸ் செலக்டர் பார்த்தோம். மீதி செலக்டர்ஸ்லாம் பார்ப்போம். இன்னும் என்னென்ன டைப் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்குது அதை பற்றி வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் மோர். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் டெல் யூ. ஒரு நிமிஷம். It's okay, I'll just tell you all the selectors. ஒரு நிமிஷம் guys, just come. Okay. ஒரே நிமிஷம் guys, ஒரே நிமிஷம். Just come.
Okay, we'll start. Okay, என்ன சொல்லிட்டு செலக்டர்ஸ் ஓகே. செலக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலக்டர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிளாஸ் செலக்டர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்டர் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் செலக்டர். ஸோ கிளாஸ் செலக்டர் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஆட்ரிபியூட் கிளாஸ் ஆட்ரிபியூட் அது எப்படி லிங்க் பண்ணும்போது யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா டாட் வச்சுட்டு பிளஸ் த கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ பார்த்தோம் ஹெட்டிங். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர். ஸோ ஒரு செலக்டர் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஐடி செலக்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா சேம் தான், சிம்பிள். ஐடின்றதை போட்டுக்கணும். ஆட்ரிபியூட் இஸ் ஐடி. ஸோ எப்படி நான் லிங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஐ ஜஸ்ட் ட்ரை டு கிரியேட் அ நியூ பேராகிராஃப் ஒரு ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஐடின்ற ஆட்ரிபியூட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்ரிபியூட்டுக்கு என்ன வேல்யூ சொன்னால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் இட் ஷுட் பி யூனிக். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹெட்டிங்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் இதை வந்து லிங்க் பண்ணுறது சிஎஸ்எஸ்ல அப்படின்னா சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் வைக்கும்போது ஐ டோல்ட் யூ தட் யூ ஹேவ் டு கீப் அண்ட் டாட். அதான் வந்து கன்வென்ஷன் அப்படின்ற மாதிரி சின்டெக்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஐடி யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு யூஸ் ஆஷ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேம் ஃபாலோட் பை த நேம். அதேமாதிரி ஓப்பன் கர்லி க்ளோஸ் கர்லி நீங்கள் ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் கீ வேல்யூஸ் எல்லாமே சேம் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஸோ இப்போ பாருங்களேன், ஷோ யூ. பார்த்தீங்களா வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நேம் வந்து வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹெட்டிங் வச்சுட்டேன் ஐடி. ஸோ ஐடி ஷுட் பி ஆல்வேஸ் யூனிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் கோயிங் டு கோ டு H2. ஸோ பார்த்தீங்களா சேம் நேம் வந்து வைக்கும் போது எரர் வருது. ஸோ இதுக்கு வந்து வேறு ஏதாவது பேர் வைக்கணும். மேபி ஹெட்டிங் 2 ஆர் சம்திங் லைக் தட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நேம் வேறு வைக்கணும். அதான் வந்து ஐடியில் இருக்க வந்து லைக் அட்வான்டேஜ்னு சொல்லலாம், இல்லைனா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ கிளாஸ் நேம்ஸ் அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் ரிப்பீட் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணால். அதான் வந்து ஐடி செலக்டர். ஸோ எப்படி வந்து லிங்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு ப்ளஸ் த ஐடி நேம். ஓகேவா? இதுதான் வந்து ஐடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆர் டேக் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டேக் ஆர் டைப் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இல்லைனா சில பேர் வந்து எலமெண்ட் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் டெல் இட் as tag selector. இல்லைனா வந்து எலமெண்ட் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டேக்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் பி டேக் இப்படி சொல்லுவாங்க. ஒரு எலமெண்ட்னா யூ கேன் டெல் இட். ஓகேங்களா? தேர் இஸ் நோ இஷ்யூ. ஸோ எப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்னா இதுக்கு வந்து டைப்போ இல்லை டேக் லைக் இங்கே வந்து தேவைப்பட்டுச்சு. கரெக்டுங்களா? இது வந்து ஆட்ரிபியூட்ஸ். கரெக்டாக? ஸோ எந்த ஆட்ரிபியூட்ஸும் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் தட் நேம் ஆஃப் த டேக். எக்ஸாம்பிள் பி டேக்னா பி டேக் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பி டேக் அப்படின்னா பின்னு போட்டுட்டு யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் கலர்ஸ். ஓகேங்களா? So maybe I'll give some color black அந்த மாதிரி. So black already இருக்கும். Maybe I'll just try to give green. So பாத்தீங்களா எல்லா பி டேக் இது வந்து என்னன்னா யூனிவர்சல் கிடையாது. ஸோ எல்லா பி டேக்குமே அப்ளை ஆகும். பாருங்க எல்லா பி டேக்ஸும் இந்த வெப் பேஜில் இருக்க எல்லா பி டேக்கும் அப்ளை ஆகும். அதுதான் வந்து டேக் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் அதர் டைப் கால்ட் யூனிவர்சல் செலக்டர். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் வந்து தேர் இஸ் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் இன் இட். செலக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக வில் கீப் திஸ் ஆஸ் லாஸ்ட். ஓகேங்களா? ஃபோர் we will keep this as 3. ஸோ யூனிவர்சல் செலக்டர்னு ஒன்றும் இல்லை, ஸ்டார் போடணும். ஓகேங்களா? ஸ்டார் போட்டால் யூனிவர்சல் செலக்டர். ஸோ அது பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும்.
இது வந்து நிறைய இடத்துல கோட்ல பார்த்துருப்பீங்க, எதுக்குன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸ்டார் போட்டுட்டு இந்த ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நீங்க டிஃபால்ட்டா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பேடிங் 0 அப்படின்னு இருக்கும். நீங்க எந்த கோட் பார்த்தீங்கன்னா பேடிங் 0, மார்ஜின் 0 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா எதுக்குன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் நான் யூனிவர்சல் செலக்டர் அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இதோட ரீசன்ஸ் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே கலர் வந்து கொடுக்குறேன். சம்திங் லைக் மேபி வில் கீப். சரி, நீங்க இங்க என்ன டேக் வந்து கிரியேட் பண்ணாலும் அந்த டேகுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகும். அதான் வந்து யூனிவர்சல் செலக்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா? எல்லா ஹெட்டிங்க்குமே அப்ளை ஆகும். பட் ஆனால் நீங்கள் கேட்கலாம், இங்கே இருக்க க்ரீனுக்கு ஏன் அப்ளை ஆகலாம், இங்கே இருக்க ஹெட்டிங்க்கு அப்ளை ஆகலாம், இங்கே இருக்க இதுக்கெல்லாம் அப்ளை ஆகலாம். பட் ஆனால் இங்கே கீழே கொடுத்துருக்க ஹெட்டிங்க்கும் இந்த இதுக்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கு அப்படின்ட்டு கேட்கலாம். ஏன்னா அது யூனிவர்சல் செலக்டர் தானே சொன்னீங்க. அப்போ யூனிவர்சல் செலக்டர்னா எல்லாத்துக்கும் தானே அப்ளை ஆகும். இங்கே இருக்க எல்லா HTML டேக்ஸ் எலமெண்ட்ஸ்க்கும் அப்ளை ஆகணுமே, ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு மட்டும் அப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரி டவுட் வரலாம். தேர் இஸ் அதர் கான்செப்ட் கால்டு ஸ்பெசிசிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிசிட்டின்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதோட கோரிலேஷனான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா CSS ஸ்பெசிசிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆர்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஆர்டர் வந்து லோலேருந்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் செலக்டர். ஸோ எலமெண்ட் செலக்டர் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து நான் ஒரு அப்படியே லைன் பை லைனாக காட்டுறேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பி டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி டேக்ல வந்து நம்ம ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த பி டேக்ல இருக்க ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். Just 2 minutes, ஒரே நிமிஷம். ஓகே, சாரி. ஓகே, CSS ஸ்பெசிசிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பி டேக்ல ஒரு ஸ்டைல் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்படி பார்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செலக்டர் வந்து அப்ளை ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிவ் சம்திங் மீனிங்ஃபுல்லாக சாம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ சாம்பிள் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட் செலக்டரோட ஸ்டைல் தான் அப்ளை ஆகுது. பாருங்க, எலமெண்ட் செலக்டரோட ஸ்டைல் அப்ளை ஆகுது. அப்போ அடுத்து வந்து நீங்க இதை வந்து ஓவர் ரைட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல வந்து அப்ளை ஆகும். ஸோ அடுத்து வந்து கிளாஸ் செலக்டர். இதுல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் செலக்டர். ஸோ கிளாஸ் செலக்டர் போடுறது தான் அடுத்தது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இதே ஸ்டைலுக்கு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பேராகிராஃப்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்க பேராகிராஃப் கொடுத்தீங்க அப்படின்னா டாட் பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். மேபி கலர் சம்திங் லைக் ப்ளூ. ஸோ இப்போ கேட்கலாம் ப்ளூ வந்து அப்ளை ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்கேஸ் இது கொடுக்கல அப்படின்னா வந்து எலமெண்ட் செலக்டரோட ஸ்டைல் அப்ளை ஆகுது. அதான் கிரீன் கலர் அப்ளை ஆகுது பாருங்க, கிரீன் கலர் அப்ளை ஆகுது. அடுத்து வந்து கிளாஸ் செலக்டர். ஓகேங்களா? இப்போ நீங்க கேட்கலாம் கிளாஸ் செலக்டர் அப்ளை ஆகுது, அப்போ அதே இதுல வந்து நம்ம அடுத்தது. ஓகேங்களா? அடுத்து வந்து இஃப் யூ யூஸ் ஐடி செலக்டர். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருசு பாத்தீங்கன்னா ஐடி செலக்டர். ஸோ ஒரே பேராகிராஃப் ஒரே எலமெண்ட்டுக்கு வந்து ஐம் ட்ரைங் டு அப்ளை ஆல் த லைக் டைப் ஆஃப் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் கிளாஸ் இது ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றேன். அப்போ எது அப்ளை ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ ஐடியில் வந்து ஐம் கோயிங் டு கிவ் சம்திங் லைக் பேரா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பேரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் திரும்பி கொடுக்குறேன். எப்படி ஐடி செலக்டர் வந்து ஸ்லாஷ் கொடுக்கணும், பேரா அண்ட் இது கரெக்டா. ஸோ கலர். ஸோ மேபி ஐ கிவ் சம்திங் ரெட். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரீன் அப்ளை ஆகுதா, ப்ளூ அப்ளை ஆகுதா, ரெட் அப்ளை ஆகுதா பாருங்க.
பாருங்க ரெட் அப்ளை ஆகும். ஏன் அப்படின்னா வந்து கிளாஸ் செலக்டரோட ஐடி செலக்டர் பெருசு. ஓகேங்களா, கிளாஸ் செலக்டரோட ஐடி செலக்டர் பெருசு. ஸோ ஐடி செலக்டரோட ஸ்டைல் தான் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, ஸோ ஐடிக்கும் பெருசு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட்ல நீங்க வந்து கலர் கொடுத்துக்கலாம். மேபி கலர் வந்து வில் ட்ரை டு கீப் இட் ஏதாவது எல்லோ வச்சுக்கலாமா, எல்லோ வைக்கல இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோ தான் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் ஆர்டர். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆர்டரில் தான் ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகும். ஸோ ஒரு எலமெண்ட் செலக்டரோட ஸ்டைல் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும். இதான் லீஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி லீஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செலக்டர். ஸோ இட் வில் பி கமிங் லைக் திஸ். ஓகேங்களா, யூனிவர்சல் செலக்டர், அதுக்கப்புறம் எலமெண்ட் செலக்டர், அதுக்கப்புறம் கிளாஸ் செலக்டர், அதுக்கப்புறம் ஐடி செலக்டர், அதுக்கப்புறம் இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட். ஓகேங்களா, கிரேட்டஸ்ட் ஸ்டைல் தான் அப்ளை ஆகும் இன்கேஸ் நீங்கள் ஒரே எலமெண்ட்டை மல்டிபிள் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஸ்டைல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் கிளியரா? சிஎஸ்எஸ் ஸ்பெசிசிட்டினா ஓகே. இதில் நான் முக்கியமானது ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். யூனிவர்சல் செலக்டரில் எதுக்கு வந்து இந்த மார்ஜின் 0, பேடிங் 0 அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த இதில் வந்து ட்ரை டு கிவ் சம் பார்டர் கொடுக்குறேன். 1 pixels ஆல் கொடுக்குறேன். நான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே பார்டர் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ இங்கே கொடுக்குறது என்ன ஆகும்னா எல்லா HTML கண்டென்ட்ஸ்லேயும் அப்ளை ஆகும். அதான் யூனிவர்சல். மொத்த HTML கண்டென்ட்ஸ்க்குமே அப்ளை ஆகும். அதான் யூனிவர்சல். இப்போ பாருங்களேன், இந்த எல்லா ப்ரௌசர்லையும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சைசிங் வந்து வருது. ஸோ இப்போ இதில் மட்டும் இல்லை, ஐ ட்ரை டு ஓப்பன் இட் இன் அதர் ப்ரௌசர். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசரில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஓல்டர் ப்ரௌசர்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ்ப்ளோரர் அந்த மாதிரி போனீங்கன்னா. ஸோ ஒரு ப்ரௌசரில் ஒரு டிஃபால்ட்டான அந்த மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக காட்டணும்னா தெரியுதா, இந்த டிஃபால்ட் மார்ஜின் வந்துருக்கு பார்த்தீங்களா, டிஃபால்ட் மார்ஜின் அண்ட் பேடிங். இது எதுக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. கரெக்டாக. ஸோ அந்த டிஃபால்ட் மார்ஜின் ப்ரௌசரே கொடுக்கக்கூடிய டிஃபால்ட் மார்ஜின் அண்ட் பேடிங். ஸோ பேடிங் எடுக்கிறேன் பாருங்க, 0 ஆக்குறேன். தெரியுதா, பேடிங் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு எல்லா எலமெண்ட்ஸ்க்கும். அதே மாதிரி மார்ஜின்ஸை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 0 பிக்சல்ஸ் அண்ட் 0 இஸ் சேம். ஓகேங்களா, ஸோ 0னே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரௌசர் கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த டிஃபால்ட்டான மார்ஜின் அண்ட் பேடிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் செலக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் 0 பேடிங் 0ன்றது அப்ளை பண்ணியிருப்பாங்க. திரும்பி சொல்கிறேன், ஒரு ப்ரௌசரில் ஒரு டிஃபால்ட் மார்ஜின் பேடிங் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும் நம்ம கண்டென்ட்ஸ்க்கு. ஸோ அது வந்து நம்ம ஸ்டைலிங் நம்ம சைஸிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூனிவர்சல் செலக்டர் டாப்பில் தான் இருக்கணும். எப்பயுமே அந்த சிஎஸ்எஸ் ஃபைலோட டாப்பில் இருக்கணும். யூனிவர்சல் செலக்டர்னா ஸ்டார். ஓகேவா, ஸோ அதில் வந்து மார்ஜின் பேடிங் 0 கொடுத்துருவாங்க. அதேமாரி இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைசிங். பாக்ஸ் சைசிங். ஓகேங்களா, இதில் பார்டர் பாக்ஸ் இருக்கும், கண்டென்ட் பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இது எதுக்கு தராங்கன்னு தெரியாது. எல்லாத்துலேயும் பார்டர் பாக்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுவும் நான் ஏன்னு சொல்கிறேன், இதான் நம்மளோட அடுத்த கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ நல்லா பாருங்க. ஓகே, இந்த பார்டர் பாக்ஸ் கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இது வரைக்கும் கிளியரா இருங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நம்ம இது வரைக்கும் மிஸ் பண்ண எல்லா செலக்டர்ஸும் பார்த்துட்டோம். ஸோ அந்தந்த செலக்டர்ஸ் எப்படி சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ 4 டைப் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பெசிசிட்டின்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் we are going to see some concept called சைசிங். ஓகேங்களா, பாக்ஸ் சைசிங் சொல்றேன். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் சைசிங் என்ன பண்ணுன்னா இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, எவர். ஸோ இல்லைன்னா வந்து லைக் தெர் வில் பி லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் யுவர் கோட். ஏன்னு சொல்கிறேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஐ ட்ரை டு கிரியேட் சம் 3 பாக்ஸஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு டிவ்ல சும்மா ஒரு பேராகிராஃப்ல இது வந்து பாக்ஸ் 1 போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ ட்ரை டு கிரியேட் 3 பாக்ஸஸ். ஓகேவா,
ஸோ கிளாஸ் இது பாக்ஸ் 1 ஓகேங்களா. பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 அண்ட் பாக்ஸ் 3 ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஸோ 3 பாக்ஸ் ஓகே, அந்த மார்ஜின் எடுத்துடலாம், அது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இந்த பார்டர் கான்செப்ட் புரிஞ்சா ஓகேவா. ஓகே, கொஞ்சம் அந்த ஸ்டைல் மட்டும் பண்ணிக்கலாம். மேபி ஐ கிவ் இட் so small ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் 1ல ஐ ட்ரை டு கீப் இட் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். 3த்துக்கும் வேற வேற பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். மேபி ப்ளூ கொடுத்துக்கலாம். ப்ளூ அண்ட் 3 ஓகே. எல்லாத்துக்கும் ஒரே கலர் இருக்கு போல. ஐ ட்ரை டு சேஞ்ச் ரெட்டு எல்லோ அந்த மாதிரி வச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கான வித் அண்ட் ஹைட் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம், அப்போ தான் பாக்ஸ் மாதிரி தெரியும். ஸோ ஐ ட்ரை டு கிவ் வித் வித் வந்து ஐ ட்ரை டு கீப் இட் லைக் அரௌண்ட் ஒரு 200க்கு 200 வச்சுக்கலாமா எல்லாத்துக்கும் வித் அண்ட் ஹைட். ஓகே, நல்லா பாருங்க, எல்லா பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 200க்கு 200 இருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்காக இது பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 போட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி கண்டென்ட் பாக்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ என்னன்னு சொல்கிறேன், கண்டென்ட் பாக்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஐ வில் ட்ரை டு அப்ளை, நல்லா பாருங்க, ஐ வில் ட்ரை டு அப்ளை. ஓகே, அதுக்கு முன்னாடி ஐ ஷோ யூ இதோட சைஸிங் காட்டிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாப்பில் தெரியுதா 200க்கு 200 இருக்கு. ஸோ இப்போ நான் இதோட பேடிங் கொடுத்து கொஞ்சம் சைஸை வந்து மாற்ற பார்க்குறேன் ஓகேங்களா. இப்போ இது ஓகே. ஸோ இதோட margin or I'll try to give some margin ஓகேங்களா. just margin வச்சு I'll try to give some 15 pixels கொடுப்பேன் ஓகேங்களா. sorry guys, ஸோ ஒரு பேடிங் கொடுக்குறேன் ஓகேங்களா. பேடிங் ஒரு 15 pixels கொடுக்குறேன். நல்லா பாருங்க, இப்போ நல்லா பாருங்க, பாக்ஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 200க்கு லைக் 230க்கு 230 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்களேன். ஆனால் ஆக்சுவல் சைஸ் ஆஃப் பாக்ஸ் என்ன இருக்கணும், 200 தான் இருக்கணும் கரெக்டா. ஆனால் பாருங்க, ஆக்சுவல் சைஸ் வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைஸிங்ல பாருங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. நம்ம அப்ளை பண்ண மார்ஜின் நம்ம அப்ளை பண்ண பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீன் அப்ளைட் டு ஆல் த டைரக்ஷன்ஸ் 15 15 15. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸோட சைஸே பார்த்தீங்கன்னா 230க்கு 230 மாறிடுச்சு ஓகேங்களா. ஸோ இன்ட்டு 2 போடணும், இன்ட்டு 4 போடக்கூடாது ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஹைட் அண்ட் வித் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். So maybe we'll go there. So what is the width of the box 1 ஓகேங்களா. பாக்ஸ் 1ஓட வித் என்னது, ஸோ வித்துன்னு வச்சுக்கலாம். மேபி வித் வந்து இட் இஸ் 200 பிக்சல்ஸ். இனிஷியலாக இப்படி தான் இருந்தது. ஹைட் எவ்வளோ இருந்தது, இட் வாஸ் 200 பிக்சல்ஸ். புரியலன்னா திரும்பி கேளுங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் வந்து we are going to use it again and again and again ஓகேங்களா. ஓகே, இது வந்து வித் அண்ட் ஹைட் இனிஷியலா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பேடிங் அப்ளை பண்ணோம். பேடிங் வந்து பாக்ஸ் 1க்கு we have applied around 20 pixels or something around okay we'll round it off to 20
ஸோ ஆனால் நம்ம வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 200 பிக்சல்ஸ் தான் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வித் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 பிக்சல்ஸ் ப்ளஸ் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம அப்ளை பண்ண பேடிங். அப்போ இன்ட்டு 2 போடுங்க. இன்ட்டு 2 போட்டால் என்னது 200 + 20 + 20 வந்து 240. ஓகேங்களா? ஸோ இப்போ 240 பிக்சல்ஸ் இருக்குது வித் அண்ட் ஹைட். ஸோ அதே மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ் திரும்பி டாப் அண்ட் பாட்டம் 20 பிக்சல்ஸ் அப்ளை இருக்குமா? அப்போ இன்ட்டு 2 இன்ட்டு 240 பிக்சல்ஸாக இருக்கு. புரியுதா? ஸோ நல்லா பாருங்க. நான் திரும்பி இதில் காட்டுறேன், உங்களுக்கு இதில் காட்டினா இன்னும் புரிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 தான் இருக்குது வித். ஆக்சுவலாக அவ்வளோதான் இருக்கணும். ஆனால் நம்ம பேடிங் அப்ளை பண்ணதுனால லெஃப்ட் அண்ட் ரைட்டு 20 பழைய ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும் வித்தில் வந்து என்ன ஆகும் 200 = 200 20 20 லெஃப்ட்ல ஆட் ஆனால் 240 காட்டுது பாருங்க. இப்போ டோட்டல் வித் பார்த்தீங்கன்னா இட் இஸ் = 240. அதேமாரி டாப் அண்ட் பாட்டம் பாருங்க 20 20 அப்ளை ஆனதுல ஹைட்ல பார்த்தீங்கன்னா 200 + 20 20 அப்போ என்ன ஆகும் 240 வந்துடும். இதை எப்படி நான் சால்வ் பண்றது? எனக்கான ஒரிஜினல் சைஸ் வந்து மாற்றவே கூடாது. எனக்கு ஒரிஜினல் சைஸ் மாற்றாம எப்படி வந்து நான் பேடிங் அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பாக்ஸை வந்து நீ சேஞ்ச் டிஃபால்ட்டாக கண்டென்ட் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் பார்டர் பாக்ஸ் மாற்றினீங்க அப்படின்னா பார்த்தீங்களா இப்பயும் அப்ளை ஆகுது அந்த பேடிங் எல்லா சைட்லையும் 20 20 20 20. பட் ஆனால் உங்கள் கண்டென்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்களா கண்டென்ட்டோட வித் அண்ட் ஹைட்டை சேஞ்ச் பண்ணாமையே அந்த பார்டர் பாக்ஸ் அப்ளை ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைசிங். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி வந்து எப்பயுமே பார்டர் பாக்ஸாக இருக்கணும். ஸோ தட் வந்து உங்கள் கண்டென்ட்டோட நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பேடிங். ஓகேங்களா? இது வந்து மார்ஜினுக்கு கிடையாது, பேடிங் அண்ட் பார்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் கொடுக்கும் போது அது வந்து என்ன ஆகும்னா உங்கள் ஒரிஜினல் வித் அண்ட் ஹைட் வந்து அஃபெக்ட் பண்ணாது. திரும்பி சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டுக்கு நீங்கள் பேடிங் அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ நான் திரும்பி அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்களேன் இதுக்கு வந்து பாக்ஸ் 2க்கு அப்ளை பண்ணலாம் பேடிங்கு. புரியுதா? ஸோ நம்ம நார்மல் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைசிங் என்ன இருக்கும் கண்டென்ட் பாக்ஸாக இருக்கும். அதனால நம்ம ஆல்ரெடி இருக்க சைஸ் வந்து 200க்கு 200. ஸோ ஆனால் பாருங்க இப்போ நம்ம 50 50 அப்ளை பண்ணியிருக்கோம் பேடிங்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க லெஃப்ட் 50 ரைட் 50. அப்போ வித் என்ன ஆயிடுது 300 மாறிடுது பாருங்க. அதே மாதிரி டாப் 50 பாட்டம் 50. அப்போ என்ன ஆயிடுது டோட்டல் ஹைட் வந்து 300 மாறிடுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆகக்கூடாது, எனக்கு ஒரிஜினல் வித் அண்ட் ஹைட் சேஞ்சே ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to give box sizing to border box. அவ்வளோ. ஸோ உங்கள் ஒரிஜினல் வித் அண்ட் ஹைட் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் பேடிங் மட்டும் அப்ளை ஆகும் பாருங்களேன். பேடிங் இருக்குது 50 50 50 50 இருக்குது. ஸோ ஆனால் உங்கள் ஒரிஜினல் சைஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு எலமெண்ட்டுக்கு வேணாம் எல்லா எலமெண்ட்டுக்கும் வேணும். அதனால தான் இது பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. யூனிவர்சல் என்ன பண்ணுவோம் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணிடுவோம் இந்த பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ். ஸோ தட் உங்கள் ஒரிஜினல் வித் அண்ட் ஹைட் என்றைக்குமே சேஞ்ச் ஆகாது. புரியுதா? அதனால தான் இந்த 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரௌசரில் அந்த டிஃபால்ட் சைசிங் வந்து மார்ஜின் இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ தட் நீங்கள் கொடுக்குற சைசிங்கில் வந்து எந்த வேரியேஷனுமே இருக்காது எந்த ப்ரௌசரில் உங்கள் வெப்சைட்ஸை பார்த்தோம். அதே மாதிரி பாக்ஸ் சைசிங் கொடுத்தா தான் என்ன ஆகும்னா ஒரிஜினல் வித் அண்ட் ஹைட் ஆஃப் த கண்டென்ட் வந்து மாறவே மாறாது என்னைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஏன் கொடுக்குறாங்கன்னு இப்போ புரிஞ்சிச்சா எல்லா இடத்துலையும்? ஓகே அதுக்கப்புறம் ஐ டோல்ட் யூ அபவுட் தட் அந்த கர்சர் கரெக்டாக கர்சர் பாயிண்டர் ஒரு பட்டன் வச்சுக்கலாம். பட்டன் வச்சுக்கலாம். சம்திங் வச்சுக்கலாம் டெக்ஸ்ட். ஸோ இப்போ பாருங்க தெரியுதா நம்ம மவுஸ் நல்லா பாருங்க இந்த ஒயிட் கலர் மவுஸ் தெரியுதா பாக்ஸ் 2க்குள்ள இருக்கு. ஸோ இந்த மவுஸை நான் வந்து அந்த பட்டன் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் வந்து பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. ஸோ ஸ்விக்கியை வந்து இது பண்ணிக்கலாம். சரி ஸ்விக்கி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் அந்த யூஐ பாருங்கள் பட்டனை மவுஸ் எடுத்து அந்த காட்டு மேலே கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ அந்த இது லைக் என்ன சொல்கிறது அந்த காட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
மவுஸ் மட்டும் ஒரு ஹேண்ட் ஷேப்ல மாறுது பாருங்களேன். இது எதுக்குன்னா நம்மளுக்கு யூசருக்கு வந்து அப்பதான் வந்து அந்த இது தெரியும்லோ அதை கிளிக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அந்த யூஐ சேஞ்ச் எப்படி வந்து கொண்டு வர, இப்போ நம்மளோட மவுஸ் போய் நம்ம பட்டன் போய் பாருங்களேன், அதை சேஞ்சே ஆக மாட்டேங்குது. அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ நம்ம நார்மல் டெய்ல்வின்லேயும் சிஎஸ்எஸ்லேயும் ஒன்று தான். ஸோ நான் ஓகே நம்ம எல்லாமே டெய்ல்வின்லேயே பார்த்துடலாம். ஸோ டெய்ல்வின் யூஸ் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சிடிஎன் தேவைப்படும். மேபி சிடிஎன் இருக்கா இல்லை நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இதுவும் சிஎஸ்எஸ் ஃபைல் மாதிரி தான். ஸோ எப்படி வந்து அந்த இது கொடுக்குறதுனா நார்மல் கிளாஸ் செலக்டர், அதுக்கப்புறம் கர்சர்னு கொடுத்தீங்கன்னா கர்சர் ஆட்டோவில் இருக்கும். நம்ம வந்து கர்சர் பாயிண்டர் கொடுக்கணும். ஓகேங்களா, டிஃபால்ட் ஆட்டோவில் இருக்கும். அப்போ பாயிண்டர் கொடுத்தீங்கன்னா so we try if it's applying colors. ஓகே சிஎஸ்எஸ் வந்து டெய்ல்வின் ரோட் ஆகல. சாரி கைஸ், நான் டே 8ல போய் சேஞ்ச் பண்ணிட்டேன். சாரி. ஸோ இதுக்கு வந்து கர்சர் வந்து பாயிண்டர் தெரியுதா, மவுஸ் அந்த பட்டன் மேலே எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த சேஞ்ச். ஓகே, நான் வந்து அந்த கலர் கொடுத்துறேன். ஸோ பாருங்க, பட்டன் மேலே வந்து கர்சர் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த ஷேப் வந்து மாறுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்சர் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகுது. ஸோ நம்ம ரோட் மேப் போகலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீடியா கோர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்க்ரீன் சைஸஸ் மாறும்போது நம்ம சிஎஸ்எஸ் வந்து சின்னது வந்து லைக் ஃபோனில் வந்து கொஞ்சம் சின்னதாக தேவைப்படும். அதே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து லேப்டாப்பில் வந்து பெருசாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபாண்ட் வச்சு சொன்னேன், லேப்டாப்பில் 20 பிக்சல் இருக்குது ஹெட்டிங்னா ஃபோனில் வந்து 10 பிக்சலாக இருக்கிற மாதிரி வேணும். அதை எப்படி அச்சீவ் பண்ணால் யூசிங் மீடியா கோர். அதேமாதிரி பாக்ஸ் சைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டென்ட் பாக்ஸ், ஒன்று வந்து பார்டர் பாக்ஸ். ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டாக கண்டென்ட் பாக்ஸில் இருக்கும். அப்படின்னா நீங்கள் வித் 2 ப்ராப்பர்ட்டி தான் பாக்ஸ் மாடலில். பேடிங்கோ இல்லைனா பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஒரிஜினல் வித் அண்ட் ஹைட் வந்து ஆட் ஆகும் அதில். ஸோ அது ஆட் ஆகக்கூடாது, எனக்கு வந்து இருக்கிற வித் அண்ட் ஹைட் என்றைக்குமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற பேடிங் மார்ஜின், ஸோ பேடிங் அண்ட் பார்டர் கொடுத்தாலுமே நம்ம சைஸ் எதுவுமே ஆகக்கூடாதுன்னா பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா, கர்சர் பற்றி சொல்லிவிட்டு அந்த மவுஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா, ஸோ க்ளோஸ் திஸ். ஸோ இதுதான் வந்து அந்த இந்த மவுஸ் வந்து கிளிக்கபிளாக அந்த மாறுது பார்த்தீங்களா அந்த ஏரோ, அதான் வந்து கர்சர். ஓகேங்களா, ஓவர்ஃப்ளோ பார்த்தாச்சு. நம்ம சைஸை மாற்றினீங்கன்னா 2 கண்டிஷன் வரும், ஒன்று மீடியா கோரி அண்ட் ஓவர்ஃப்ளோ. ஓகேங்களா, ஸோ பாக்ஸ் ஷேடோ எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இங்கேயே கொடுக்கலாம். பாக்ஸ் சிம்பிள் தான், பாக்ஸ் ஷேடோ. ஜஸ்ட் செக். ஓகே, இட்ஸ் நாட் பாக்ஸ் ஷேடோ, இட்ஸ் ஷேடோ. ஓகே, சாரி. ஷேடோவில் பார்த்தீங்கன்னா எல்ஜி, எம்டி இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எல்ஜி கொடுக்குறேன். ஸோ சிம்பிள் தான், ஒரு மாதிரி ரெட் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. தெரியுதுங்களா, அந்த பிளாக் கலர்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதான் வந்து ஷேடோ. ஓகேங்களா, ஓகே. இதுமாதிரி நீங்கள் ஷேடோ உங்களுக்கு நான் அதிலே கூட காட்டிடுறேன். ஸோ தட் டாக்குமெண்டேஷன் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அவங்க இமேஜஸ் போட்டு காட்டியிருப்பாங்க. தெரியுதுங்களா, அந்த இமேஜஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேடோ வருதுல்ல, இது வந்து டிஃபால்ட் ஷேடோ, இது வந்து கலர்டு ஷேடோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எவ்வளோ % கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த இது வந்து லைக் பின்னாடி வந்து இந்த டார்க்னஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ எல்ஜி கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், எக்ஸல் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேடோ வந்து இப்படி கொடுத்துக்கலாம், இல்லை டிஃபால்ட் ஷேடோ கலர் வேணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு கலர் வச்சுக்கலாம். ஸோ
ஷேடோ ரெட் அப்படின்னு கொடுக்கலாம். ரெட் 500 தெரியுதுங்களா. அந்த ஷேடோ வந்து அந்த இது இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா ஷேடோ வந்து. ஸோ இது நீங்கள் டிஃபால்ட் கலர் கொடுக்கணும்னா நம்ம எப்பயுமே டெய்ல்வின்ல எப்படி டிஃபால்ட் கலர் கொடுப்போம், இந்த ப்ராக்கெட் கொடுத்து கலர் இதுலேயே கொடுக்கும். தெரியுதா ஷேடோ. இதே ட்ராப் ஷேடோன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு இதுக்கு ரொம்ப பெருசா இது இருக்காது. ஒரு மாதிரி இமேஜஸாக காட்டுறேன் பாருங்க. ட்ராப் ஷேடோன்றது அந்த புரியுதுங்களா, ஒரு சைடு மட்டும் வரும் இல்லைங்களா, ஒரு மாதிரி ட்ராப்பா. ஸோ இதில் வந்து 4 இருக்கு, எம்டி, எல்ஜி, எக்ஸ்எல், 2XL ஓகேங்களா. ஸோ 2XL கொடுத்தீங்கன்னா எல்லா சைடும் அந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸோ எக்ஸ்எல் கொடுத்தீங்கன்னா பாருங்க அந்த இங்கே மட்டும் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ஒரு சைடில். ஸோ எல்ஜி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி, எம்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இவ்வளோதான் வந்து ட்ராப் ஷேடோ ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒன்றும் இல்லை, சிம்பிள், நீங்கள் இங்கேருந்து போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். தெரியுதா, அது ட்ராப் ஷேடோ வந்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ட்ராப் ஷேடோ அண்ட் இதுக்கு வந்து அப்ரோச்சு ஓகேவா. அனிமேஷன்ஸ். ஸோ அனிமேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். சிம்பிள் தான், இதில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்ல. லைக் இஃப் யூ ஆக்சுவலி டோன்ட் வாண்ட் டு ஆக்சுவலி நோ திஸ் ஆல்சோ. இதை தவிர்த்து அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம்ஸ்ன்னு சில கான்செப்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது எதுவுமே தெரியலனா கூட ஈஸியாக வந்து யூ கேன் டூ அனிமேஷன்ஸ் இன் யுவர் வெப்சைட்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து நான் லிங்க் வந்து சாட் பாக்ஸில் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இதுமாரி நான் ஜிசிஆர்லேயும் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் அனிமேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி இதில் இல்லாத அனிமேஷன்ஸே இல்லை ஆக்சுவலாக. லைக் ஒரு அனிமேஷன் நான் சும்மா ஆட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த ரொட்டேட் அனிமேஷன் ட்ரை பண்ணுவோமா. ஸோ எப்படி கோட் எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ எந்த அனிமேஷன் வேணுமோ நீங்கள் அதோட செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். டிலே, ட்ரான்சிஷன்ஸ், ஸோ டேரக்ஷன், ஸோ எப்படி எல்லாமே இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோட் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா, ஜென்ரேட் கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் ப்ரொடக்ஷன் போகிறீங்கன்னா மினிஃபைடு போங்க, இல்லைனா ஆட்டோ இது போய்க்கலாம், எதுனாலும் ஓகே தான், ரெண்டுத்தில் எதுவுமே இருந்தாலும் வேலை செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பண்ணால் டாப்பில் இருக்கிறது காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா. ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். ஸோ நம்ம டே 13 போய்க்கலாம். ஸோ முதல்ல அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே ஒரு ஃபைல் இருக்கும் கீ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, எக்ஸாக்டாக எதுவும் மாற்றாதீங்க. எக்ஸாக்ட் கிளாஸ் நேம் வந்து ட்ரை டு கீப் இட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இதுக்கு தான் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். என்ன அனிமேஷன் வச்சு பார்க்கலாம். ஓகே ட்ரை வித் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் கொடுக்க பார்க்கலாம் இந்த மாதிரி. மேபி இந்த இதை கொடுக்கலாம் டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ காப்பி கிளாஸ், சிம்பிள் தான், எல்லாமே வேலை செய்யும். ஸோ காப்பி கிளாஸ் அண்ட் காப்பி கீ ஃப்ரேம்ஸ் ஓகேவா. ஸோ சிம்பிளாக இந்த பேர் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ட்ரை டு ஓகே டே 8ல் கொடுத்துட்ருக்கோம் நினைக்கிறேன். சாரி, இட் ஷுட் பி இன் திஸ். தெரியுதா அந்த அனிமேஷன் வந்து எஃபெக்ட் ஆகுது பாருங்க, தெரியுதா. ஸோ அதுமாதிரி பட்டனுக்கான அந்த அனிமேஷன் கொடுத்துருவோம். ஸோ ஒரு அனிமேஷன் ட்ரை பண்ணோம்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் நீங்கள் அதில் செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கோடு கொடுத்துட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேபி வில் கிவ் இட் ஃபார் திஸ் பட்டன். தெரியுதா அந்த பட்டன் பாருங்க, தெரியுதா அந்த ரொட்டேஷன் நடக்குது எவ்வளோ ஸ்மூத்தாக, லைட் வெயிட் தான் ஓகேங்களா. ஸோ ப்ரொடக்ஷனில் போடுறீங்க அப்படின்னா மினிஃபைட் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மினிஃபைன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ரெண்டு டிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். இன்கேஸ் லோக்கல் தான் லைக் எப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஓகேங்களா.
ஸோ எல்லா அனிமேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு கூட வச்சுக்கலாம். எல்லா அனிமேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணி எது நீங்கள் உங்களுக்கு சூட் பண்ணுறீங்களோ, சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த அனிமேஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? லைக் கம்ப்ளீட்டாக இந்த ரோட் மேப்பில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம கம்ப்ளீட் ரோட் மேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நவ் வி வில் ஸ்டார்ட் வித் அவர் ஜேஎஸ். ஓகேங்களா? ஓகேவா? இதற்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்கேஸ் டெய்ல்விண்ட் யாருக்கா கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்கன்னா நான் சொன்னது தான், இந்த ஒரு மந்த்ரா தான். லைக் ஐ தாட் டெய்ல்விண்ட் டு லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜீரோலேருந்து சூப்பராக டெய்ல்விண்ட் இப்போ வந்து டைப் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் கெட் ஃபெமிலியரைஸ் வித் இட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் இன்ஸ்டால் பண்ணுங்கள், HTML CSS லிங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த CDN மூலிமா இது பண்ணிவிட்டு இந்த 2 எக்ஸ்டென்ஷன் நம்ம இதில் சொல்லியிருப்போம். அது Ctrl+Alt+T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் சைட்லேயே வந்துடும். உங்களுக்கு ஆக்சுவலாக இன்ட்யூஷன் வரும். லைக் கலர் கொடுக்கணும்னா எனக்கு கலர் தான் சொல்லி தெரியும். அப்படின்ற அது தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ கலர் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ப்ரோ சொல்லுங்க, டவுட் இருக்கா? எனக்கு வந்து Ctrl+Alt கொடுத்தா வர மாட்டேது ப்ரோ. வரலைங்களா? ஸோ இந்த ஆமா ப்ரோ. எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டீங்களா? டெக்ஸ்ட் டெய்ல்விண்ட் CSS அதுவும் ஏத்திட்டேன். அப்புறம் டெய்ல்விண்ட் டாக்ஸ் ரெண்டுமே ஏத்திட்டேன். டெயில் டாக்ஸ் ஏற்றிட்டீங்களா? ஆ ஓகே. ஓகே, நான் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஓகே செட்டிங்ஸ் மட்டும் லைக் அதை ஒரு வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்க இப்போதைக்கு. இன்கேஸ் வரலன்னா சொல்லுங்கள், நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் வரும் Ctrl+Alt தான். அது கான்ஃபிகர் செட்டிங்ஸ் ஏதாவது லைக் இதுவாக இருக்கும், லைக் சம் ப்ராப்ளமாக இருக்கும், அது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் 1 வீக் வந்து எனக்காக ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து 1.5 வீக் ஆகலாம், ஆர் 2 வீக்ஸ் ஆகலாம். பட் ஆனால் அந்த பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து நான் சொல்கிறது தான் திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அது வந்து லைக் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காக தான். மொத்தமே 10 ப்ராப்பர்ட்டிஸ் தான். நம்மளால ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? என்ன இங்கே கலர் கொடுக்குறது, அங்கே வந்து டெக்ஸ்ட் கலர் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவலண்ட்டாக எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்களேன். கலர் வந்து டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இன்கேஸ் நம்மளுக்கு நார்மலாக வேணும்னா டெக்ஸ்ட் அந்த இது நார்மல் கலர். ஸோ இது நீங்கள் ஒன் டைம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு ஃப்ளோ வந்துருச்சு அப்படின்னா 2 டேஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். கலர்னா டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஃபாண்ட்டும் சேம் தான். ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்க பதிலாக ஃபாண்ட்னு கொடுக்க போகிறீங்க. சைஸிங்னா டெக்ஸ்ட் சைஸ். ஸோ இது வந்து ஞாபகம் வந்துடும். மீதி இருக்க 5 ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்கேஸ் தெரியலன்னா தப்பே இல்லை. லைக் டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம், அது Ctrl+Alt கொடுங்க. இல்லைனா வந்து டெய்ல் டாக்ஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா அங்கேயே வந்துடும் கூகுள்லேயே. அதில் போய் ட்ரை பண்ணுங்கள், கலர் எப்படி கொடுக்குறதுனா டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வீக்ஸ். ஸோ அதேமாரி ப்ராஜெக்ட்ஸ், நம்ம இந்த பண்ண ப்ராஜெக்ட்ஸை பண்ணுங்கள். நான் கோடுமே போட்டு ரெஃபர் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது எரர் வந்துச்சுன்னா டைம் எதுவுமே பிரச்சனை இல்லை. எப்போனாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த எரர் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து அப்பயே ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேங்களா? இன்கேஸ் டைம் சில பேருக்கு டிலே ஆகிடுச்சுன்னா, லைக் ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க வேரியஸ் பேட்சஸ்லேருந்து, வேரியஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லேருந்து. ஸோ இன்கேஸ் ஏதாவது டிலே இருந்துச்சுன்னா, லைக் மோஸ்ட்டாக அது மாதிரி இருக்காது. மோஸ்ட்டாக இன்கேஸ் யாருக்கா இருந்தால் திரும்பி மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். வி ஹவ் கம்ப்ளீட் சிஎஸ்எஸ் வித் அவர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். டூரிசம், போர்ட்ஃபோலியோ, ஃபுட் ஆர்டரிங் சைட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம அக்வயர் பண்ண ஸ்கில்ஸ் வந்து டெய்ல்விண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சரி, ஓகே. வில் ஸ்டார்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரோட் மேப் கொடுத்துருவேன் உங்களுக்கு. வில் கோ வித் ஜாவா ஸ்கிரிப்ட். சரி, இன்னைக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான். ஐ ஜஸ்ட் ட்ரை டு கவர் ஆல் த இது எப்படி போகுது ஃப்ளோ எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் டோட்டலாக ஜாவா ஸ்கிரிப்டுக்கு. இதுதான் கம்ப்ளீட் ரோட் மேப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? மோஸ்ட் ஒரு 7-8 கிளாஸில் வில் கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ பேசிக்காக வந்து நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஒன் கொஸ்டின். எத்தனை பேர் வந்து ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? இட் மேபி பைத்தான் ஆர் ஜாவா, C++. எனக்கு வந்து நான் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க சேட்டில் போடுறீங்களா உங்கள் லாங்குவேஜோட? ஸோ அட்லீஸ்ட் ஆண்ட்ரைஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இல்லை நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் டைப் பண்ணுங்களேன். டைப் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் பைத்தான் போட்டிருக்கேன். ஓகே, சூப்பர். பைத்தான், சி, ஜாவா. மீதி எல்லாரும் ஜஸ்ட் ஃபார் அக்கௌண்ட். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, பைத்தான், சி, ஜாவா, சூப்பர். மீதி எல்லாரும் செல்வ கார்த்திக், பைத்தான். ஓகே,
ஓகே. யாராவது யாராவது இது வரைக்கும் நான் ப்ரோகிராமிங்கே பண்ணதில்ல அப்படின்னு இருக்கீங்களா? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? சரி, ஓகே. எல்லாருக்கும் வந்து ஐடியா இருக்கும். சரி, இன்கேஸ் ஐடியாவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? சரி, இன்கேஸ் நான் ப்ரோக்ராமிங்கே பண்ணதில்லை, நான் வேரியபிள், எனக்கு கண்டிஷன்ஸ், லூப்ஸ் அப்படின்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது, அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஐ வில் டீச் இட் ஃப்ரம் பேசிக்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வந்து கோடிங் ரிலேட்டடாக பார்க்க போகிறது இல்லை, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடிங் ரிலேட்டடாக பார்க்க வரல அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் வெப், ஓகேங்களா? ஸோ வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கான டைப் ஆஃப் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். என்ன டைப் தேவைப்படுதோ கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டூ டிஎஸ்சி ஆர் கோயிங் டு டூ கோடிங் வித் ரிலேட்டட் வித் ஜாவா, ஓகேங்களா? ஸோ அதனால ஸோ எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து எசென்ஷியல் பார்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா, எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து அடுத்து வந்து we are going to see React, கரெக்டா? ஸோ ரியாக்டுக்கு சில கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. பேசிக்காக ப்ரீ ரிக்வெஸ்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி we are going to see பேக் அண்ட் வித் நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ். அதுக்கு சில கான்செப்ட்ஸ் வந்து இதில் வந்து ரிக்வயர்டாக இருக்கலாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து பேக் அண்ட் ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ரியாக்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம் வித் ஜாவா ஸ்கிரிப்ட். மோர் தென் 2, 3, 4, 5 months வரைக்கும் வேஸ்ட் பண்ணுவாங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஐம் கோயிங் டு கிவ் யூ கிளியர் ஐடியா, ஓகேங்களா? நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி வந்து கவர் பண்ண போகிறோம் எல்லாமே சொல்கிறேன். ஸோ எசென்ஷியல்ன்ற பார்ட் என்னன்னா இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் யுவர் அடுத்த இது, ஓகேங்களா? ஸோ லைப்ரரி பார்க்க போகிறோம், ரியாக்ட் பார்க்க போகிறோம்ல, அதுக்கு சில ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் தேவைப்படும். அதெல்லாம் வந்து ஐ கேட்டகரைஸ் இன்டு எசென்ஷியல். பேக் எண்டுக்கும் சில கான்செப்ட் தேவைப்படும், அது எல்லாமே எசென்ஷியல் வச்சிருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி பேசிக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிஃப்ரெஷர் மாடியூல் மாதிரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இன்ட்ரடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ப்ளூ கலரில் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முன்னாடி நான் சாட்டில் பார்த்துருக்கேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2-3 லாங்குவேஜஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ தட் நீங்கள் மோர் தென் 2-3 லாங்குவேஜஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்கும். பட் பேசிக்காக சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு டைம் வந்து இட் வில் பி ஸோ லெஸ். அதே மாதிரி தான் ஸோ இந்த கோர் கான்செப்ட் வந்து ரிஃப்ரெஷர் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் சியில் வந்து ஒரு மாதிரி டிக்ளேர் பண்ணுவீங்க, பைத்தானில் ஒரு மாதிரி டிக்ளேர் பண்ணுவீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. அதனால இதை வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் சின்ன சின்ன ஐடியாஸ் தரேன், ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸ் என்ன அது பார்க்கும்போது நான் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன், ஏன்னா எல்லாருக்கும் ப்ரோக்ராம் என்ன தெரிஞ்சு. ஸோ இந்த மாடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா 2x மாதிரி தான் இருக்கும். 2x மாதிரி இல்லாமல் சின்டெக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அதுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து பேசிக்ஸ்லேயே வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதுவுமே நம்ம கவர் பண்ணலாம் இந்த இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற பார்ட்டில், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம். பட் ஆர்டர் இப்படி இருக்காது, நான் ஆர்டர்ஸ் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரோட் மேப்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டரில் வந்து பார்த்தோம், கரெக்டாக? ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த அவுட் டு கனெக்ட்லேருந்து கடைசி அனிமேஷன் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட் டாபிக்ஸ். நான் ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு அடுத்த ரோட் மேப் காட்டுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாம் மேனிப்புலேஷன். நான் என்ன சொன்னேன், ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் வெப்னு சொன்னேன். அப்படின்னா வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கான சில கோர் பேசிக் கான்செப்ட்ஸாக வந்து டாம் மேனிப்புலேஷன். ஸோ எவ்வளோ எஃபிஷியண்டாக டாம் மேனிப்புலேஷன், டாம்னா என்ன, இது மாதிரி எல்லா ஸ்டார்டிங் ஃப்ரம் டாம்னா என்னன்றதுல வரைக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக வில் சி டாம் மேனிப்புலேஷன், ஓகேங்களா? டைனமிக் இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாட்டிக் சைட்ஸ் பண்ணோம், ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் பண்ணோம், கரெக்டாக? டைனமிக்காக நம்ம எதுவும் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ஸில் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டன் கிளிக்காக இருக்கட்டும். ஸோ பட்டன் கிளிக் நேவிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு டைனமிக்காக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்விக்கிலே எடுத்துக்கலாம், மெக்டானல்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம இந்த சைட்டை இப்போ இந்த பேஜை க்ளோன் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாட்டிக்காக நம்ம ஒரு பேராகிராஃப் H1 டேக் போட்டிருப்போம். அதேமாரி கார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக போட்டு காப்பின்னு சொல்லிட்டு ஒரு 10 கார்டு போடுவோம், ஓகேங்களா? ஆனால் பாருங்க இந்த பட்டன் ஒன்று இருக்கு, இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணால் டைனமிக்காக நம்ம கார்ட்டில் வந்து ஒரு ஆட் ஆகுது, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி டைனமிக்காக வந்து இதெல்லாம் டைனமிக், இதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா தான் ஆட் ஆகுது, பாருங்க. இதெல்லாம் நம்மளால ஸ்டாட்டிக்காக கோட் பண்ணி வச்சிட முடியுமா? எனக்கு வந்து சிக்கன் பர்கர் வந்து ஸ்டாட்டிக்காக நம்மளால கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருமோ, ப்ரீ டிஃபைண்டாக கோடெல்லாம் வந்து இங்கே கோட் பண்ணி வச்சிட முடியுமா? இங்கே எனக்கு 1 கவுண்ட் வரணும், 2 கவுண்ட் வரணும்னு சொல்லிட்டு. இதுமாதிரி நம்மளால ஸ்டாட்டிக்காக போட முடியாது, கரெக்டாக?
ஸோ அதனால இதெல்லாம் வந்து டைனமிக். இதெல்லாம் வந்து நம்மளால ஜாவா ஸ்கிரிப்ட்ல DOM மேனிபுலேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் we can do all those things. ஓகேங்களா? டைனமிக்கா இனிமே வந்து we'll start with dynamic contents. ஓகேங்களா? யூசரோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி கொண்டு வருது வெப்சைட்டோட அப்படின்றத நம்ம இந்த இதுல வந்து DOM மேனிபுலேஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் லைக் கான்டாக்ட் ஃபார்ம், லைக் ரிஜிஸ்டர், லாகின். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபார்ம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கான்செப்ட்ஸும் வந்து கவர் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம HTML பேசிக் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதனால தான் கிரியேட் பண்ணி காட்டிட்டேன். அது வந்து உங்களுக்கு ஐடியா இருக்கு, பார்த்துருப்பீங்க சில பேர், இன்னும் சில பேர் நல்லா பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால இதில் திரும்பி வந்து எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து, ஸோ ஜஸ்ட் ஃபார்மாக மட்டும் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லூஸ் பண்ணிட்டு வெளியே போய் கிளிக் பண்ணுவீங்க, இல்லை பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ டக்குன்னு ஒரு எரர் மெசேஜ் வரும், பார்த்துருப்பீங்களா? ஸோ லைக் இன்வேலிடேட் யூசர் நேம், இல்லை ப்ளீஸ் ஃபில் இட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்றது வந்து உடனே எரர் வரும். அதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டே இருப்பீங்க, ரிக்வயர்டு மினிமம் 6 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்ட் ஃபீல்டில் வரும் பார்த்தீங்களா? அது வந்து ரிஜெக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்குறது? ரிஜெக்ட்ஸ்னா என்ன, ஃபார்ம் வேலிடேஷன்னா என்ன, ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி இன்புட் சானிடைசேஷன் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா கான்செப்ட்ஸும் இந்த ஃபார்மில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்க்க போகிறோன்னா இது இல்லை. ஸோ இந்த ஃபார்மை வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோ போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன். பேசிக்காக இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஃபார்மை வந்து டேரெக்டாக வந்து சர்வர் லைக் ஒரு ஃபயர்பேஸில் வந்து we are going to take DB ரியல் டைம் DBயில் எப்படி வந்து நம்ம ஃபார்மோட டேட்டாஸில் வந்து அங்கே சென்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து we are going to see. ஏன் வந்து நான் சர்வர் இல்லாமல் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸில் பண்ண போகிறது இல்லையா? எக்ஸ்பிரஸில் ஐ வில் ஷோ யூ அபவுட் HTTP. ஓகேங்களா? சாரி SMTP. பேசிக்காக எப்படி SMTP பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வர் இல்லாமல் சர்வர்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா we are going to take கூகுளோட ஃபயர்பேஸோட ரியல் டைம் DB. ஏன்னா நம்மளால இப்போ சர்வர் கிரியேட் பண்ணி ஒரு HTTP சர்வர் கிரியேட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஃப்ளோ புரியணும்னா, பட்டனில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் கிளிக் பண்ணோன்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் டிபிக்கு சென்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் வந்து ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும், ஓ ஓகே இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஃபார்மல். ஸோ அதுக்கப்புறம் அரே மெத்தட்ஸ். ஸோ அரே மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயும் நீங்கள் அரே பார்த்துருப்பீங்க, இதுலேயும் சிமிலர் தான் இருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ அரே வந்து வில் கவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபெட்ச் ஏபிஐ கால் எப்படி இது பண்ணுறது, ஸோ எப்படி ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பட்டன் ஈவெண்ட்ஸ் இருக்குது, லைக் ஆன் கிளிக் ஈவெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஈவெண்ட்டையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளிக் ஈவெண்ட்டு, அப்போ கீ அப் ஆரோ மவுஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வச்சுட்டு எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ் தான் இனிமேல். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி இது வரைக்கும் ப்ராஜெக்ட் பேஸ்லேயே லேர்ன் பண்ணுமோ அதே மாதிரி அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் பேஸ் தான். ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், நம்ம இதெல்லாம் வந்து பேசிக்ஸை நீங்கள் கவர் பண்ண வேண்டியது எசென்சியல் பார்ட். ஸோ எசென்சியல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ எசென்சியல்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பேராமீட்டர்ஸ். இது அடிக்கடி இல்லை, நீங்கள் எப்பயுமே இதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்னொரு ரியாக்டாக இருக்கட்டும், இல்லைனா பேக்கெண்டில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும். அதே மாதிரி அசிங்க்ரனஸ், ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் சிங்க்ரனஸ். ஓகேங்களா? ஸோ சிங்க்ரனஸாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணும்? அது வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ். ஸோ ப்ராமிசஸ் பற்றி வில் சி இன்டெப்த் ப்ராமிசஸ். ஸோ அதுக்கப்புறம் அசிங்க் அவைட். ஓகேங்களா? ஸோ ப்ராமிசஸ் ஹேண்டில் பண்ணுற நியூவர் வே வந்து அசிங்க் அவைட். டென் வச்சு நம்ம ஓல்டர் வேல எப்படி பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஸ்கோப்ஸ் அண்ட் ஹோஸ்டிங். ஸோ அது வந்து லைக் உங்களோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹோஸ்டிங், அதுக்கப்புறம் ஸ்கோப் வச்சு. ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இதையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அரே மெத்தட்ஸ். நீங்கள் லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் மெத்தட்ஸ். நான் பேசிக்ஸ்லேயே சில மெத்தட்ஸ் சொல்லுவேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேப், ஃபில்டர், ரெடியூஸ், இதுதான் திரும்பி 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 நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறது. ஸோ மேப், ஃபில்டர், ரெடியூஸ் இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு வில் சி மேப், ஃபில்டர், ரெடியூஸ். ஏன்னா இதை நான் திரும்பி வந்து ரியாக்டில் சொல்ல போகிறேன். ரியாக்ட்லேருந்து வில் ஆல்சோ ட்ரை டு யூஸ் திஸ் இன் பேக்கெண்ட். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் லாஜிக்கில் இப்போ அப்ளை பண்ணி காட்டுவோம். பட் ஆனால் நீங்கள் பேக்கெண்ட்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கு மேப், ஃபில்டர், ரெடியூஸ் இருக்கும். சிஸ்டம் மேனிப்புலேஷன். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் நீங்கள் டைப் பண்ணுறீங்க ஒரு இன்புட்டில் அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து கேப்ஸ்லேருந்து லோயராக மாற்றணும், இல்லை அப்பராக மாற்றணும். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு ரிலேட்டடான மெத்தட்ஸ். இப்போ எப்படி அரையில் நான் சொன்ன மேனிப்புலேட் பண்ணுற மெத்தட்ஸ் மாதிரி ஸ்ட்ரிங்குக்கான மெத்தட்ஸ் இல்லை இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எசென்சியல்ஸ். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ரோட் மேப். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் கிளாஸஸ் கற்றுக்கலாம்,
ஸோ ஜாவாவில் பண்ணுற மாதிரி லைக் கிளாஸஸ்ஸு, ப்ரோட்டோடைப்ஸு, திஸ்ஸு, டாட், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து லைக் அதர் டாபிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும், லைக் யூ கேன் கவர். பட் ஆனால் இந்த டாபிக்ஸ் வந்து வெரி 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 எசென்சியல். சரி ஓகே, இதை நான் எப்படி கவர் பண்ண போகிறோம், லைக் ஒரு ரோட் மேப்பாக இருக்குது ஓகே. ஆனால் எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து we have covered like I've divided that road map into 5 chapters ஓகேங்களா. சாப்டர் 1, 2, 3, 4, 5 இந்த ஆர்டரில் தான் we are going to cover ஓகேங்களா. ஸோ சாப்டர் 1 is basically I've kept it as JavaScript basics. ஸோ இந்த ஆர்டரில் தான் போவோம். பட் ஆனால் இந்த ஆர்டர்னா லைக் எக்ஸாக்டாக இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியாது. ஸோ அதை வந்து ஐ டிவைடட் இன்டு 5 இது ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. லைக் ஜிசிஆர்ல இதில் அப்டேட் ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் வில் சி லைக் இன்ட்ரடக்ஷன். இது வந்து ரிஃப்ரெஷராக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு கிளாஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ தெரியலனா பயப்பட வேணாம். ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன் எப்படி வந்து பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் வந்து அது ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ஸோ எப்படி வேரியபிள் ஸ்டார்டிங்லேருந்து வர மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ். இல்லைனா இதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே வேரியபிள்ஸ் வந்து இப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க, ஜாவாஸ்கிரிப்ட்ல இப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்றது டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை இந்த ஆர்டரில் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் முடிச்சுன்னே டாம் மேனிப்புலேஷன் பேசிக்காக டாம் ஏபிஐ வச்சு வில் டூ ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸில் வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபயர் பேஸ் ஓகேங்களா. ஒரு ஃபார்ம் கம்ப்ளீட்டாக வில் சி ஆல் தட் ஃபார்ம் கான்செப்ட்ஸ் வித் கனெக்டிங் தட் ஃபார்ம் டு அண்ட் ஃபயர் பேஸ் டிபி ஓகேங்களா. சாப்டர் 4 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராமிசஸ். ஸோ ப்ராமிசஸில் வில் கவர் ஃபெச் மெத்தட், அதுக்கப்புறம் ப்ராமிஸ், அதுக்கப்புறம் அசிங் வெயிட் அண்ட் ஐ வில் டெல் ஹவு டு ஹேண்டில் எரர்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். இதே தான் பேக் அண்ட் கேம். ஏன்னா பேக் அண்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் பண்ண போகிறோம், அதனால அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வில் ராப் இட் அப் இன் 5th சாப்டரில் பார்த்தீங்கன்னா அரே மெத்தட், ஸ்டிங் மெத்தட், அந்த ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆர்டரில் வில் சி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து we are going to cover it in this order. ஸோ வில் ட்ரை டு டூ இட் ஃப்ரம் டுமாரோ ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து வில் ஸ்டார்ட் வித் திஸ் ஜாவாஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை வில் ட்ரை. ஸோ அதேமாதிரி கேட்கலாம், 1 டேல முடிஞ்சிருமா இந்த சாப்டர் 1 டே அப்படின்னா 5 days முடிஞ்சிருமா? இல்லை, மேபி ஒரு சாப்டர் ஒரு நாள் எடுக்கலாம், மேபி 2வது சாப்டர் வந்து 2 days எடுக்கலாம். ஸோ மோர் ஆர் அந்த மாதிரி இருக்கும். லைக் அந்த மாதிரி கவுண்ட் நீங்கள் மைண்டில் வந்து எடுத்துக்காதீங்க. 1 day அந்த மாதிரி கிடையாது. ஸோ பேசிக்காக இந்த ஆர்டரில் தான் இருக்கும் ஓகேங்களா. மேபி இந்த பேசிக்ஸ் வந்து 2 days ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி இது வந்து 1 day ஆகும். அந்த மாதிரி வந்து மேபி டேஸ் மேபி வேரி ஆகலாம். பட் ஆனால் ஆர்டர் வந்து இதில் தான் இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு தான் வில் கோ. அதேமாரி இது வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். அந்த மாதிரி ஓகே வேணாம் அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ இன்டர் கனெக்டட்லாம் எதுவும் இல்லை. ஸோ பேசிக்காக இந்த ஆர்டரில் பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சிஎஸ்எஸ்ல வந்து நான் வந்து எல்லா சில கான்செப்ட்ஸ் வந்து லைட்டாக வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் திரும்பி பார்க்கணும், இல்லை எனக்கு வந்து அது மட்டும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்து ஏதாவது கான்செப்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், வில் சி ஓகேங்களா. இல்லை டவுட்ஸ் யாருக்கா இருந்தால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக சிஎஸ்எஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஜிசிஆர்லேயும் பார்த்துடலாம். மீடியா கொயரி மட்டும் ஒரு பதில் சொல்லுகிறோம். ஓகே மீடியா கொயரி. ஓகே வில் கோ வித் ஒரு சிம்பிள் பேராகிராஃப் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக ஸோ நான் வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் சும்மா ஒரு ஸ்டைல் தரேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு வந்து ஸ்டைல் வந்து சைஸ் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் டெக்ஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் லைக் எவ்வளோனா, இதுக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 128 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 30 இங்கே இருக்குது தெரியுதா ஹெட்டிங் வந்து. ஸோ மேபி நான் எல்லாத்தையும் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன், உங்களுக்கு இப்போ தான் ஈஸியாக புரியும். மேபி இதை மேலே போட்டுக்கலாம், கீழே இருக்கலாம் கொஞ்சம். ப்ரோ கேக்குதா? எல்லாத்தையும் ஒரே ட்ராக்ல வந்து கமெண்ட் லைனை மாத்தது என்ன ப்ரோ? கண்ட்ரோல் பிளஸ் ஓகே, அது என்னன்னா கண்ட்ரோல் லைக் முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் அந்த கொஸ்டின் மார்க் இருக்குங்களா, கொஸ்டின் மார்க் இருக்குல்ல ஷிஃப்ட்டுக்கு பக்கத்துல மேபி உங்க கீபோர்ட்ல ஸ்லாஷா ப்ரோ? கண்ட்ரோல் பிளஸ் அப்படியே அந்த ஸ்லாஷ் இருக்குங்களா அழுத்தி பாருங்க. இந்த மாதிரி கமெண்ட்
ஓகே ப்ரோ. ஓகே. 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 இப்போ நம்ம மீடியா குறிப்பா இந்த இந்த ஹெட்டிங் பாருங்க, மீதி எதுவுமே பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம என்ன ஸ்க்ரீன்ல இருக்கும்? லேப்டாப் ஸ்க்ரீன்ல இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து சின்னதாக்கிட்டே வரேன். சின்னதாக்கிட்டே வரேன் பாருங்களேன். ஃபோன் ஸ்க்ரீனில் பாருங்க. மேபி ஐ வில் ஷோ இட் இன் தட் வியூ. ப்ரோ. தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ. இப்போ வந்துட்டு நம்ம வந்து டைரக்டா அந்த விஎஸ் கோட் ஃபைல்ல பண்றதுக்கும் இன்ஸ்பெக்ட்ல பண்ணி பண்றதுக்கு என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? புரியல புரியல. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. புரியல ப்ரோ. இல்லை இன்னொரு வாட்டி சொல்லுங்க கொஸ்டின். அப்போ வந்து தனியா சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி இப்ப பாக்குறோம்ல ப்ரோ. ஆமாம் ஆமாம். அதுக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுல அப்படியே சேஞ்சஸ் பண்றதுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம்? ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டைல் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணால் போயிடும். கரெக்டாக இப்படி தானே கொடுக்குறதா சொல்கிறீங்க ஸ்டைலு? இந்த மாதிரி கேட்குறீங்களா? இல்லைன்னா இந்த ஃபைல்லே எழுதுறதுக்கு கேட்குறீங்களா? இந்த ஃபைல்லே எழுதுறது. ஸோ பேசிக்காக நீங்கள் இங்கே ஸ்டைல்ஸ் எழுதுனீங்கன்னா இப்போ வந்து கலர் வந்து மாற்றுறீங்க அப்படின்னா கலர் ஆல்ரெடி இருக்கா? ஸோ மேபி பேக்ரவுண்ட் கலர் எழுதுறீங்க. ஸோ என்னன்னா இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் அந்த சேஞ்ச் ஆகும், கலர் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ தனி ஃபைல் எழுதுனீங்கன்னா இருக்கும் அப்படி. இல்ல ப்ரோ, இப்போ வந்துட்டு இப்போ பார்டர் வித் இன்க்ரீஸ் பண்றது, இப்போ பேட் இன்க்ரீஸ் பண்றதுலாம் அதுல வச்சு இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தா கரெக்ட் ஆயிடும் ப்ரோ. அதை அதுக்கப்புறம் காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். அது அது தப்பு. நீங்கள் ப்ரையர் அது பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் அது போடலாம். ஒரு வாட்டி சும்மா ஒரு கொஞ்சம் சிம்பிளா ஒரு இது போட்டு காட்டுங்க ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதில் வந்து இந்த ஹெட்டிங் சைஸ் எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்கோமா? ஓகே. ஸோ இப்போ பாக்ஸில் பாருங்கள், பாக்ஸோட வித் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாமே. தெரியுதுங்களா? வித் வந்து இங்கே 400 போடுறோம், லைக் அரௌண்ட் 300. இதுதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே, வித் இங்கே வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து மாற்றிக்கலாம் அந்த வித்தை. சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து பாக்ஸ் எந்த பாக்ஸ் மாற்றணும்? பாக்ஸ் ஒன்னுக்கு வந்து வித் வந்து 339 சம்திங் வச்சுருக்கோம். அப்படின்னா வந்து பாக்ஸ் ஒன்னுக்கு வித் வந்து 330 369 69. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அதே சைஸ். தெரியுதுங்களா? ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ வந்து பிக்சல் வந்து கோட்ஸ்ல கொடுத்தா என்ன ப்ரோ ஆகும்? இதுவா? இல்லை பிக்சல் இப்படி கொடுக்கக்கூடாது. இப்படி தானே கேட்குறீங்க? அந்த இப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா எடுத்துக்காது தானே ப்ரோ? எடுத்துக்காது எடுத்துக்காது. ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டைல் பண்றதுக்கு வந்துட்டு இப்போ டாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ண கிளாஸ் செலக்டர் இல்லைன்னா ஹேஷ் யூஸ் பண்றோம்ல ப்ரோ. இப்போ வந்து நான் இப்போ பாடி டேக் அந்த டேக் குள்ள இருக்கிற எல்லா இதையுமே நான் வந்து இது பண்ணணும்னா நான் வந்துட்டு வெறும் பாடிங்கிறத கொடுத்தா வருமா? இப்படிதானே சொல்றீங்க? அந்த மாதிரி கொடுத்தா வருமா? இது என்ன டைப் ஆஃப் செலக்டர்? நம்ம 4 டைப்ஸ் பார்த்தோம் கரெக்டா? இப்போ இங்க 4 டைப் பார்த்தோம்ல, இதுல என்ன டைப் ஆஃப் செலக்டர்? பாடி எலமெண்டல் செலக்டர் இல்ல டேக் செலக்டர் கரெக்டா? ஸோ அதோட ப்ரிசிசிட்டி பாருங்களேன், சின்னதா பெருசா? இதோட சரி, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கலர் கொடுக்கலாமே, பி பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். பாடியில் வந்து இப்போ ப்ளூ கலர் வந்து பாருங்க, ப்ளூ கலர் வந்துச்சா? இன்கேஸ் நீங்கள் வந்து வேற ஏதோ செலக்டர் வந்து பாடியில் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ பாடிக்கு வந்து நம்ம அடுத்தது வந்து கிளாஸில் வந்து மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், பிஜி ரெட்னு சொல்லிட்டு, இப்போ எது அப்ளை ஆகும்? இப்போ வந்துட்டு கிளாஸ்ல இருக்கிறது அப்ளை ஆகும். ஏன்னா வந்து கிளாஸ் செலக்டருக்கு இது வந்து அதிகம் கரெக்டா? பாருங்களேன், ரெட் அப்ளை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போ அந்த கிளாஸ் கொடுத்து நம்ம பண்ணாம பண்ற மாதிரி இருந்தா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம்ல ப்ரோ? கொடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. நான் அதான் சொல்வேன், நீங்கள் எப்பயுமே வந்து கிளாஸ் அப்ளை பண்ணுங்க, ஏன்னா இதுக்கு வந்து அதிக ப்ரிசிசிட்டி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இதுலலாம் எழுதுனீங்கன்னா, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பி டேக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டைலு. ஸோ பி டேக்ல கொடுக்கும்போது என்ன ஆகும்?
இதுக்கு நீங்க வேற ஏதோ திடீர்னு வந்து இதுக்கு வேற யாரோ ஒருத்தவங்க வந்து கிளாஸ்ல வந்து ஸ்டைல் பண்ணிட்டாங்கன்னா நீங்க கொடுத்த ஸ்டைல் ஓவர் ரைட் ஆயிடும். கரெக்டா? ஸோ அதனால நீங்க கிளாஸ்ல இருந்தீங்கன்னா உங்க ஸ்டைல் எதுவும் ஓவர் ரைட் ஆகாது. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ மீடியா கோரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த கலர்ஸ் மட்டும் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கா பாருங்க. ஃபோனில் கொண்டு வரேன் பாருங்களேன், சைஸ் பெருசாக இருக்கு பார்த்தீங்களா, பிரேக் ஆகுது பாருங்களேன். ஸோ இது எப்படி நான் வந்து கம்மி பண்ணுறது ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இதுக்கு போயிடலாம், டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ எனக்கு வந்து லேப்டாப்பில் மட்டும் தான் வேணும். லேப்டாப்பில் நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள், சைஸ் பாருங்கள் கீழே. மேபி சாரி, இங்கே வந்து டே 12 இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் ஆனால் நான் சொல்கிறேன், சைஸிங் எழுதிருக்கோம் பாருங்கள். இது வந்து லேப்டாப்க்கு எல்ஜி நம்மளுக்கு அப்ளை ஆகக்கூடியது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகணும், இதோட சைஸ் வந்து கம்மியாகும். மேபி டெக்ஸ்ட் எல்ஜி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா தெரியுதுங்களா? இப்போ பாருங்க, எல்ஜியுமே பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? பெருசாகிட்டே வரேன், பெருசாகிட்டே வரேன். தெரியுதா? தெரியுது ப்ரோ. இப்போ 2 எல்ஜி எதுக்கு ப்ரோ கொடுக்குறீங்க, அதை சொல்றீங்களா? 2 எல்ஜி கொடுக்கல, 1 எல்ஜி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மீடியா கோரி, இது வந்து மீடியா கோரி. அது காலன் வச்சு கொடுக்கணுமா ப்ரோ? ஆமா, மீடியா கோரி வந்து கோலன் வச்சு கொடுக்கணும். ஓகே. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லேப்டாப்ல இருந்து அப்ளை ஆகும், இது வந்து என்ன ஆகும், ஃபோன்ல வந்து அப்ளை ஆகும். ஓ, ஒரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி இப்போ இது கொடுத்து கோலன் கொடுத்து கொடுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். 9:1 கொடுத்தது வந்து கண்டெய்னர் சைஸா ப்ரோ? 9x வேணுமா? இது டெக்ஸ்ட் சைஸ். டெக்ஸ்ட் அதான் அந்த ஒரு பாக்ஸ் கேட்டா தான் அதோட சைஸ் அந்த இது. ஆமா, இதுல இந்த ஹெட்டிங்கோட சைஸ். ஓகே ப்ரோ. சோ வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா?